அமைச்சர் ரமேஷ், உங்களோட வேலையை பார்த்து நாங்க மெய்சிலிர்த்து போய் நிக்கிறோங்க. இவ்வளவு வேகமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா, இவ்வளவு விவேகமா பணியாற்றக்கூடிய ஒரு அமைச்சரை சபாஷ் அப்படின்னு சொல்லி கை தட்டுறோங்க. அதாவது திருச்செந்தூர்ல அர்ச்சகர்கள் பக்தர்கள் சாமி பார்க்கணும்னா மிகப்பெரிய ஒரு கொள்ளையை பணத்தை வாங்கிட்டு தான் விடுறாங்கன்னு ரொம்ப நாளா குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு அர்ச்சகர் இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் கிட்டயே போய் 4000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. உடனடியா அமைச்சர் ரமேஷ் அந்த அர்ச்சகர்களை எல்லாம் கூப்பிட்டு மிக கடுமையான ஒரு தண்டனை கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கடிதம் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி மன்னிப்பு கடிதத்தை வாங்கிட்டு போய் கோயிலுக்குள்ள வேலை பாருங்கன்னு விட்டுட்டாங்க. இப்போ இதே அமைச்சர் ரமேஷ் ஒரு தடவை இந்த புதிய ஆட்சி வந்த பிறகு மருத்துவமனைக்குள்ள, அரசு மருத்துவமனைக்குள்ள ஆய்வுக்கு போறார். அங்க ஒரு வயதான பெரியவர் சக்கர நாற்காலியில, வீல் சேர்ஸ்ல உட்கார வச்சு பேஷண்ட்ஸ ஸ்கேன் சென்டருக்கோ இல்ல வார்டுக்கோ இல்ல வெளியில கொண்டு போய் விடுற வேலையை செய்யும் பொழுது 10 ரூபாய் பணம் வாங்கியிருக்கார். இது எவ்வளவு பெரிய லஞ்ச குற்றச்சாட்டு தெரியுமா? இப்படிப்பட்ட இழி செயல்களால் இந்த மாநிலமும் இந்த நாடும் என்னாகும் தெரியுமான்னு சொல்லி அந்த பெரியவரை, அந்த சூத்திரரை வேலையை விட்டே நீக்கிறார் ரமேஷ். இப்ப புரியுதுங்களா? சனாதானம் இந்த மாநிலத்தில், இந்த மண்ணில், இந்த நாட்டில், இந்த உலகத்தில் எதை நிகழ்த்தும், எதை செய்யும் அப்படின்னு நாங்க தொடர்ந்து சொல்றோம் இல்லைங்களா? இப்படிதான் செய்யுங்க. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா, அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா, தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.